அண்ணே 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 என் பொண்டாட்டி பாத்தீங்களா? நான் பாக்கலையே. ஐயோ எங்க போனா தெரியலையே. அண்ணா 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 என்னடா என் பொண்டாட்டி பாத்தியா? நான் பார்த்த பிறகுதானா நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த? என்ன சொல்ற? அட தூ அறிவு கெட்டவனே. உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே. 2 hours later. இப்ப எங்க போனா என்ன ஆனா? எங்க போயிருந்த? ஷாப்பிங் போனேன். அண்ணே 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 இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ போட்டது நானே கிடையாது. ஏதோ ராபி ஃபேன்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் இந்த வீடியோ வந்து எவனோ எடிட் பண்ணி போட்டிருக்கான். கமெண்ட்டை பாருங்கள், கமெண்டில் என்ன கழிவுகளை ஊற்றுனானுங்க. ராபி ப்ரோ தலை ரசிகர்கள் அடி வாங்கினா தருணம் இது. ஏன்னா அது நானே இல்லை. ஃபஸ்ட்டு பேரை பாருங்களேன், எவ்வளோ ஒருத்தர் என் பேரை போட்டு சும்மா வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கான். அதுக்கு அவன் என்ன பிடிச்சி கழிவுகளையும் ஊற்றுறியா? அரர்னா இருக்கான்ல, கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறான்ல. இல்லை நானே இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக வீடியோஸ் பார்க்க போகிறேன். நிறைய வீடியோஸ் வந்து விடாமூச்சி படத்தை பார்த்தா வந்திருக்கு. எவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்த்து நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். இதே நான் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து ரியாக்ட் பண்ணால் தான் நான் வந்து நம்ம ஏகேவை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி பார்த்தா உங்களால் சொல்ல முடியாதுலாம். எவனோ எவன் பேஜ்லேயே எல்லாமே போட்டிருக்கான், அதை பார்த்து நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? நானும் ஒரு ஆமதாமல நம்புங்களே, எனக்கு தலையும் பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும்ல. ஸோ வந்து எல்லார் படத்துக்கும் நான் போவேன். ஸோ வந்து பார்ப்போம் என்னென்ன வீடியோ வருதுன்னு பார்ப்போம். இறந்து கரை ஒதுங்கும் ஆமைகள் தமிழ்நாடு சந்திக்க போகும் பேராபத்து. தயார் எக்ஸிக்டட் டு வாட்ச் விடாமுயற்சி. எல்லாம் மீறி போறீங்களே? தலையை பூச்சினா அடி அடி வச்சுருக்கிறாங்க. படம்னா சண்டை கிட்டே இருக்குது, அப்பா செய்யும். தலையை அடிப்பாரு, தலை அடி வாங்குவார். அதுதான் அப்படியே ஃபைட்டு. ஐயோ யாரடா நீங்களா? டேய் விடாமுயற்சி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா மீந்து போன வாடகை மாதிரி அப்படியே தான் கிடக்கு பாருங்க, பச்சை பச்சையாக கிடக்குறாங்க. நீ அவர் தான் உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டாருல. இது உண்மையா இல்லையான்றது தெரிஞ்சுட்டு அப்புறம் வீடியோ போடுங்களேன். இது இந்த உண்மையாகவே இது எந்த தேட்டர்னே போடல. உண்மையாகவே சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கா? கமெண்ட் அப்போ யாருடா இந்த பிச்சை செருப்பு பிஞ்சு விடும். காலையில் எந்திரிச்சு மூஞ்ச கழுவிடாடே. அவளை அவளை கூட திட்டிட்டு இருக்கியா? தெரியாமல் பேசியிருப்பா, விடுங்களேன். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. படத்தில் நம்ம ஏகே வந்து தங்கமான மனுஷன். இல்லை லைக்காக பிடிச்சிட்டு தலை ஃபேன்ஸ் காட் அப்செட்டா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கமெண்ட்டை பார்ப்போம். லைக்கா எதுக்குல எல்லாம் லைக்கா திட்டுருக்கியா? லைக்காவை திட்டுச்சுன்னா நீ ஏன்டா தியேட்டர் ஆப்ரேட்டரை பார்த்து திட்டிட்டு இருக்க? கரெக்டு தான். இல்லை நான் கூட எவனையோ திட்டாலும் நினச்சோம்ல. பின்னாடி ஏதோ தளபதி ஃபேன் தான் இருக்காரு போல, அவரை படி திட்டுறாங்க. 2 பேருக்கு சண்டை வந்துட்டு நினச்சோம்ல ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. கேவலமான ரசிகர் கூட்டம். கரெக்டு தான், தேவையில்லாமல் எதுக்கு சண்டை போடணும்? நம்ம ஏகே சொன்ன மாதிரி தான், அவங்க வாழட்டும் இவங்க வாழட்டும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? வாழுங்கடா டேய். 3 வருஷமா படம் பார்க்கறடா. ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தேன். எப்படியாவது டிக்கெட் புக் பண்ணேன்னா டிக்கெட் கிடைக்கலையே. தெரிஞ்ச ஒரு ஆப் இருக்கு, நான் ஈஸியாக புக் பண்ணிடுவேன். மச்சான் இவன் ஏகே பிளட்ரா, சீக்கிரம் வா வா வா. முதல்ல கேண்டீன்குள்ள போ, கேண்டீன்குள்ள போ. பாப்கார்ன் புக் பண்ணு. முட்டை பப்ஸ் இருக்காரு பாரு, வெஜ் ரோல் இருக்கான்னு பாரு. படம் பார்க்கும்போது எனக்கு ஐஸ்கிரீம் கண்டிப்பா வேணும். இப்போ டிக்கெட் புக் பண்ணு. சார் புக் பண்ணியாச்சு சார், வந்து பாருங்க. மச்சான் இது மதனஜராதாடா. மை டியர் லவ் இது போன வாரம் அடித்ததுமே உக்காம அவனே என் சம்பள காசு மொத்தமா போச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணதில்லை, டேட்டை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது. உண்மை இதாமல் நடக்கும். உள்ளே போகும்போது கத்திக்கிட்டே போவீங்க. ஃபஸ்ட் நம்ம ஏக்க இன்ட்ரோ இருக்குதுமா, அதுக்கு வெறித்தனமாக கத்துவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும், அதுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க. அதோடு சரி அப்புறம் உட்காருவீங்க. அதுக்கப்புறம் எந்துக்கவே மாட்டிங்களே. நான் வேணா எழுதினாலும் தரல, வேறு எதுக்குமே நீங்கள் கத்த மாட்டீங்க சரியா? கடைசியில் கிளைமேக்ஸுக்கு நம்ம அனிமாமா மியூசிக் போடுவார். அந்த நம்ம பாட்டு விடாமுயற்சின்னு ஒரு பாட்டு வருமே, அதுக்கு கத்துவீங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுக்குமே கத்த மாட்டேங்க. அமைதியே இதே மாதிரி உட்காந்துருப்பீங்க. கிளாஸ்ல அலிலா ஆமையான்றது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க. அலிலா ஆமை.
நான் வந்து ஆமை சாய்க்கு வந்து பாரு ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். விடாமுயற்சி படம் பாத்தீங்களா? பாக்கல ப்ரோ நானு. தூங்கிட்டேன் பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு. விடாமுயற்சி இன்னும் முயற்சி தேவை. விடாமுயற்சி இன்னைக்கு படம் பார்க்கல. பொறாம பூமர் இவெல்லாம் நம்ப கூடாது. அனிலா ஆமையா? அனிலா ஆமையா? எதையாச்சும் சொல்லியா? ஆமை ஆமை என்றும் தலரசி. நிறைய ஆமையாக தான் இருக்கு. அனிலா ஆமையா? ரெண்டுமே இல்லடா. கமல் பண்றா. ஏடா எந்த போட்டோ போட்டிருக்காம வரல. யார் படம் நல்லா இருந்தாலும் யார் படம் நல்லா என்ன மாதிரி எந்த படம் நல்லா இருக்குனாலும் நான் பார்ப்பேன். ஆமாம், இந்த அணில் ஆமைங்கிறது யார் வச்சா? அணில்லாம் என்னது, ஆமனா என்னது? எதுக்கு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பேர் வச்சானுங்க? எனக்கு சத்தியமாக தெரியாதுல்ல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இது செட்டே ஆகல. அணில் ஆமை அப்படிங்கிறது எதுக்கு ஒரு 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 அனிமல்ஸ் பேர்லாம் வச்சுருக்கீங்க. எதுக்கு வச்சிங்க? யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸில். இந்த படத்தில் வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்தில் அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல ஒரு பயங்கர பில்டப் இன்டர்வல் பிளாக் கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்க அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் முடிச்சு விட்டீங்க. போங்க, முடிச்சு விட்டீங்க. சுரேஷே நாளை இட்டு போயிட்டலடா. தாடா போயிட்டாடா. சுரேஷே தாடா நாளு நீ தரமாட்டியாடா. விடாமுயற்சி 10 செகண்ட். ஃபுல்லா விடாம முயற்சி பண்ணிட்டே இருங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சம மொக்க படம். இந்த படமே பிரேக் டவுன் தான். ஓவராலா 10க்கு -10 கொடுப்பேன். தலை வந்து ரொம்ப ஆக்ஷன் வில்ல அது மாதிரி பார்த்துருவேன். 10க்கு -10லாம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த சீன்லாம் இல்லாட்டி உடனே படமே ஃப்ளாப் ஆகல. இப்படிலாம் ரிவ்யூ கொடுக்காதீங்கப்பா. படம் ஓகேவான படம் தான். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த சீன் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி படம் ஓகே தான். உன்னை தரம் இழுத்துட்டு போக ஆளோட வந்திருக்கேன். சிவகார்த்திகே தான் மாசு. எஸ்கே ஃபேன்ஸ் வர்சஸ் அஜித் ஃபேன்ஸ். ஆனஸ்டாக சொல்லணும்னா தலை ஸ்டார்டிங்லேருந்து அடிப்பார்னு வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். ஆனால் கிளைமேக்ஸில் தான் தலை அடிக்கிறாரு. வேறு லெவல் ஃபைட்டு. மற்றபடி ஒரு வைப்லேயே வச்சுருக்காரு. இப்போ அடிப்பாரா அப்போ அடிப்பாரான்னு. கரெக்டு. இப்போ அடிப்பாரா அப்போ அடிப்பாரா, தலை அடிக்க தலை அந்த மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. எப்படியாவது அடிக்க அவட கொல்லுங்க அப்படின்னு தோண்டிட்டே இருந்துச்சு. அடிக்க அப்படி அமைதியாக போவார். ஹானஸ்டான ரிவ்யூ என்னென்னா, ஏகே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல் நடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒய்ஃபாக காணும் ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஒய்ஃப் வந்து இன்னொருத்தவங்க அஃபரில் இருக்க தெரிஞ்சும் எனக்கு என் ஒய்ஃப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான் கதை. நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு படம். சரிங்களா? நாரி போனதெல்லாம் திங்கும் நாதாரிகளே, ஊசி போனதெல்லாம் திங்கும் ஊதாரிகளே, உங்கள் எல்லாருக்காக பாசத்தோட நான் கொண்டு வந்திருக்கிறது இந்த பன்னிக்குட்டி. எல்லாம் மீறி போகிறீங்களே. இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அட்மினை பிடிச்சி அடிச்சுக்கோங்க சொல்லி நாலாவது பொறுப்பு கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எலிவேஷன் தான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் வரும். இந்த பத்திக்கிச்சு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டு அப்படியே சீட்டெல்லாம் ஏஞ்சி நிற்க வேண்டியதான். அப்படி இருக்கு. அந்த ஃபைட்டு மட்டும்தான் நல்லா இருக்கு. அப்புறம் எதுவுமே பெருசாக ஒன்றுமே கனெக்ட் ஆகும். யார வேணா கூப்பிடுறா அஜித் படம், யார வேணா கூப்பிடுறா அஜித் படம்னாலே காப்புரா. அல்டிமேட் சார் அஜித் குமார் ஒரே கடவுள். அல்டிமேட் சார் அல்டிமேட் சார் கடவுளே அஜித் கடவுளே அல்டிமேட் சார் அஜித் குமார் அல்டிமேட் சார் அஜித் குமார் அனிருத் தான். அனிருத்துக்கு அந்த ஒத்த வேறு தான். அந்த வேறு பிடிச்சி இழுக்கலைன்னு வச்சுக்கங்களேன், இந்த மரம் வந்து ஏறி நிற்கவே நிற்காது. இந்த விடாமுயற்சிங்கிற மரம் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையில் போட்டு பார்த்துருக்காரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் போக வந்து கால் எடுத்து வச்சு பெருவிரலில் வச்சிருக்காரு. கமெண்ட் பாப்பமா டேய் பேண்டா மூவி நல்லா இருக்குடா. இந்த நாய் மாற்றி பேசுகிறான் பரதேசி. இருங்கப்பா
ஜிபியில் பார்த்துக்கலாம் அப்படின்னா குட் பேட் அக்லி. ஓ ரொம்ப குவாதடா. என்னப்பா நாய் குறைக்கி எடா தண்ணி சில்ற வைங்கப்பா. யார இறக்கலாம்? தேவா ஓகே தானே? அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். இந்த ரீலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டேன். மை ஆமாம் ஃப்ரெண்ட். மச்சான் டிக்கெட் எடுத்துட்டேன்டா, நீ ரெடியா? மீ அனில் ரெடி மச்சான், வாட்டாச்சு பின்னாடி வாட. கமெண்ட் பார்க்குமா? அகில இந்திய அனிலாமி இயக்கம். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் ஆமை ப்ளஸ் அனில். வாடி பரவாயில்லையப்பா, இந்த கமெண்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடக்க. கத்தாத கத்தாத கள்ளக்காதலோட சுத்தி நிக்கிறாங்க ஜாலியா. தலைவன் இதான் கதையா, இதான் ஒன்லைன் ஸ்டோரி. அவர் 8 கோடி கொடுக்குறாரு, இவன் கள்ளக்காதலோட சுத்துறாங்க. என்ன இது ஒரு நியாயம்? இந்த நியாயத்துக்கு யார் தீர்வு? அதுதான் தலை வந்து ஒரே கார்ல சேஸ் பண்றாரு. என் பொண்டாட்டி எங்க இருந்து நான் ஈத்துன்னு வரணும்னு அவளை, அதுக்குதான் அவர் ஓடுறாரு ஒரே கார்ல. ஆனா இப்போ நானும் போறேன் என் வீட்டுக்கு. என் பொண்டாட்டி செங்கல்பட்டுல இருக்கிறா, அவரை இட்னு வரலான்னு. ஒண்ணு இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவரை இட்னு வரலான்னு நான் போறேன். ஒவ்வொரு பொண்டாட்டி எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் இந்த படத்துல சொல்றாங்க. அந்த சீட்டு மொனையில உட்கார முடியல. ஏன் தெரியுமா? அந்த சீட்டு மொனை அழுக்கா இருந்தது, அதனால தான் மொனையில உட்கார முடியல. இல்லாம பேசுறாரு. ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த ஒரு மனிதன் அவனுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான் இருக்கும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன நடக்கும்னு எல்லா நாட்டிலும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன தெரியும் தேவைப்படல அது. பர்ஃபெக்ட். நம்ம ஏகேக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து டேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து பார்த்து பண்ண மாட்டார். அதுதான் உண்மை. நான் இதில் ஹானஸ்ட்டாகவே சொல்கிறேன் ப்ரோ, நான் தளபதி ஃபேன் தான். இதுவரைக்கும் வந்து பார்த்தோன்னா நானும் நிறையா அஜித் சார் படம்லாம் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அஜித் சார் வந்து ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக சுத்தமாகவே தெரியல. காரணம் என்னென்னா அவரோட எங்கேஜிங்கான ஆக்டிங் அந்த அளவுக்கு. ஸோ ஓகே, இவருக்கு இந்த படம் வந்து ஓகே கம்பேக்காகவே இருந்தாலும் ஆனால் படம் வந்து ஆவரேஜாக தான் போகுது. இப்போ நான் ஒன்று சொல்லி ஆகும், அதாவது வந்து உண்மை இல்லைங்களா? படம் வந்து நல்ல படம்னு சொல்ல முடியாது, மொக்க படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் படம். முக்கியமாக வந்து தலைக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரோ சீன் வேணும், இன்ட்ரோல் பேக் வெறித்தனமாக இருக்கணும், கிளைமேக்ஸ் வெறித்தனமாக இருக்கணும்னு நினச்சி போகவே போகிறீங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போங்க, ஒரு நல்ல படம் பார்க்க போகணும், அவ்வளோதான். எதுவுமே இது பார்க்காம சும்மா போங்க, படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை விட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக படம் பிடிக்காது. முக்கியமாக காசு இருந்தால் காசு இல்லாட்டி போவாதான். பல்ல பேர் ஐயா போதுமையா ஐயோ. 1.25 மணி நேரமாக ஷூட் பண்ணியிருக்கோம் காய்ஸ். அதனால் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ லைக்கை மட்டும் போட்டு போங்கடே, ஏதாவது கமெண்ட்டில் போட்டு போங்கடே. எனக்கும் இந்த வீடியோஸ்க்கு என்ன சம்மந்தமும் கிடையாது. யாரும் வந்து கமெண்ட்லேயே என்ன திட்டக்கூடாது. ஓகே, யாரோ பண்ண வீடியோஸை நான் பார்த்து அதுக்கு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணேன். என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, யார் பேச்சும் கேட்காதீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்கா, உங்கள்கிட்ட டைம் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்ல, படத்துக்கு இல்லையா படத்துக்கு போகாது. அவ்வளோதான். டாட்டா பாய் பாய் குட் நைட்.